இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. கனிமொழி அக்கா என்ன ஆட்டம் ஆடினாங்க சொல்லுவாங்க அவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சாப்டரே தெரியாது. அன்னைக்கு என்ன கூத்தானுங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இவங்க ஒட்டுமொத்த பேரும் கத்தனானுங்க. இவரே பிளாக் ஷர்ட் போட்டு நின்னுந்தாரு, அங்கங்க நின்னுந்தாரு. இல்ல நியூஸ்ல நான் பாத்துருக்கிறேன். வீட்டுக்கிட்ட நின்னு எல்லாருமே நின்னுந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு இதே வாய் தானே அன்னைக்கு பேசுச்சு. இப்ப நீ ஆட்சியில இருக்கல, மதுவை ஒழிக்க முடியாது. மது ஒழிச்சா நிறைய பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். படிப்படியா தானே செய்யணும். மொத்தமா ஒரே நாள்ல திருத்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. இந்த 3 வருஷத்துக்கு எல்லாருமே பாதி ஓரளவு கொண்டு வந்துடலாம். இந்த லெப்ட் திரும்புங்க, ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆனா 4 ஒயின் ஷாப் இருக்குது. வேணா நான் காட்டுறேன். அதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அதுல கணக்கு காட்டிடுவாங்க. அதெல்லாம் நாங்க தெளிவா செய்வாங்க. கனிமொழி அக்கா என்ன ஆட்டம் ஆடினாங்க சொல்லுவாங்க அவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சாப்டரே தெரியாது. அன்னைக்கு என்ன கூத்தானுங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இவங்க ஒட்டுமொத்த பேரும் கத்தனானுங்க. இவரே பிளாக் ஷர்ட் போட்டு நின்னுந்தாரு, அங்கங்க நின்னுந்தாரு. இல்ல நியூஸ்ல நான் பாத்துருக்கிறேன். வீட்டுக்கிட்ட நின்னு எல்லாருமே நின்னுந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு இதே வாய் தானே அன்னைக்கு பேசுச்சு. இப்ப நீ ஆட்சியில இருக்கல, மதுவை ஒழிக்க முடியாது. மது ஒழிச்சா நிறைய பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். படிப்படியா தானே செய்யணும். மொத்தமா ஒரே நாள்ல திருத்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. இந்த 3 வருஷத்துக்கு எல்லாருமே பாதி ஓரளவு கொண்டு வந்துடலாம். இந்த லெப்ட் திரும்புங்க, ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆனா 4 ஒயின் ஷாப் இருக்குது. வேணா நான் காட்டுறேன். அதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அதுல கணக்கு காட்டிடுவாங்க. அதெல்லாம் நாங்க தெளிவா செய்வாங்க. கனிமொழி அக்கா என்ன ஆட்டம் ஆடினாங்க சொல்லுவாங்க அவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சாப்டரே தெரியாது. அன்னைக்கு என்ன கூத்தானுங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது இவங்க ஒட்டுமொத்த பேரும் கத்தனானுங்க. இவரே பிளாக் ஷர்ட் போட்டு நின்னுந்தாரு, அங்கங்க நின்னுந்தாரு. இல்ல நியூஸ்ல நான் பாத்துருக்கிறேன். வீட்டுக்கிட்ட நின்னு எல்லாருமே நின்னுந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு இதே வாய் தானே அன்னைக்கு பேசுச்சு. இப்ப நீ ஆட்சியில இருக்கல, மதுவை ஒழிக்க முடியாது. மது ஒழிச்சா நிறைய பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம். படிப்படியா தானே செய்யணும். மொத்தமா ஒரே நாள்ல திருத்திட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. இந்த 3 வருஷத்துக்கு எல்லாருமே பாதி ஓரளவு கொண்டு வந்துடலாம். இந்த லெப்ட் திரும்புங்க, ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஆனா 4 ஒயின் ஷாப் இருக்குது. வேணா நான் காட்டுறேன். அதான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, அதுல கணக்கு காட்டிடுவாங்க. அதெல்லாம் நாங்க தெளிவா செய்வாங்க. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.